தி லிட்டில் வுமன். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. 4 சகோதரிகளை பத்தின கதை. மேக், ஜோ, பெத் அண்ட் ஏமி. அவங்க ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்தாங்க. அவங்களோட பெத்தவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. பாமா வாங்கி தர முடியாத எதையுமே இந்த 4 சகோதரிகளும் கேட்டதே கிடையாது. மேக் ரொம்ப இளமையாவும் அழகாவும் புத்திசாலித்தனமாவும் இருந்தா. ஜோ ஒரு டாம்பாய் மாதிரி. அவ ஒரு ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா. பெத் ரொம்ப அன்பாவும் எல்லார்கிட்டையும் தன்மையாவும் நடந்துக்க கூடியவ. அப்புறம் ஏமி தான் கடைசி குட்டி. இவங்க 4 பேர்ல ரொம்ப அழகா இருக்கிறது இவதான். 4 பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்தாங்க. அவங்களோட நடவடிக்கையை பார்த்து கிராமத்துல இருக்க எல்லாருமே அதிசயமா பார்த்தாங்க. அதனால அவங்கள பார்த்து எல்லாரும் லிட்டில் விமன் கூப்பிட்டாங்க. ஒரு நாள் ஒரு ராணுவ வீரர் அவங்க அப்பாவை ராணுவத்துக்கு போகணும்னு கூப்பிட்டாரு. அங்க பயங்கரமான போர் நடக்கிறதா சொன்னாரு. உங்களுக்கு நாங்க லெட்டர் எழுதி இருந்தோம். ராணுவத்துக்கு சேவை செய்ய உங்களை கூப்பிடுறாங்க. இந்த சிவில் வாரை எதிர்த்து நீங்க தான் போராடணும். ப்ளீஸ் எங்க கூட வாங்க. குடும்பத்துல எல்லாரும் சோகமாயிட்டாங்க. இல்ல குழந்தைகளா, நான் கண்டிப்பா போயாகணும். நாட்டுக்காக போராடுறது பெரிய விஷயம். நீங்க எப்பதான் திரும்பி வருவீங்க? மழை காலத்துக்கு முன்னாடியே வந்துருவேன். அழக்கூடாது. மெக், நீதான் எல்லாரையும் பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறமா அவங்க அப்பா புறப்பட ஆரம்பிச்சாரு. அப்பா போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது. வீட்டுக்கு வேண்டிய பொருளை கூட வாங்குறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல. மேக், நானும் கடினமா உழைக்கிறேன். பணம் கிடைக்கும்னு நினைச்சு, ஆனா தேவையான பணம் கிடைக்கல. கவலைப்படாதீங்கம்மா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்பா திரும்பி வந்ததும் எல்லாம் சரியாயிடும். ஆனா அது வரைக்கும் நம்ம போராடி ஆகணும். எனக்கு ஒன்னும் புரியல, எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு. அம்மா அழாதீங்க. ஒரு நாள் ஆர்மி ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதுல என்ன எழுதிருக்கு மேக்? போர் நடக்கும்போது அப்பாக்கு ரொம்ப மோசமா அடிபட்டு இருக்குன்னு அவங்க எழுதியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அவரை பாத்துக்கிறதுக்கு யாராவது வேணும்ன்றாங்க. ஓ, நான் உடனடியா அங்க போகணும். ஆனா எப்படி போறது? ஆனா அங்க போறதுக்கு பணம் வேணுமே, எப்படி ஏற்பாடு பண்றது? கவலைப்படாதீங்கம்மா, நீங்க பேக் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஜோ வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போனா. ஆனா அவ வரும்போது அவ கையில பணம் இருந்தது. இந்தாங்கம்மா, இது போதும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு எப்படி இந்த பணம் கிடைச்சது? என்னோட தலைமுடிய வித்து நான் பணம் சம்பாரிச்சேன். ஓ ஜோ, உன்னோட அழகான முடிய நீ இழந்துட்டியே. பரவாயில்ல, விடுங்கம்மா. ஆனா ஜோ, நம்ம வேற ஏதாவது வழியை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. நீ ஏன் இதை செஞ்ச? கவலைப்பட வேண்டாம், மறுபடியும் வளர போறது தானே. ஓ, அன்னைக்கு ராத்திரி ஜோ தூங்கவே இல்ல. அவளோட பெட்ல அழுதுகிட்டே இருந்தா. மேக் எழுந்து அவளோட தோல்ல கைய வச்சா. ஜோ யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா. மேக் அவ பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறத பார்த்ததும் அவளை கட்டி அணைச்சுக்கிட்டா. கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனதும் சகோதரிகள் வீட்டை பாத்துக்கிட்டாங்க. வீட்ல இருக்கிற எல்லா வேலையுமே செஞ்சாங்க. கிளீன் பண்றது, சமைக்கிறது, ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் பெத்துக்கு ஜுரம் வந்தது. உடம்பு அனலா கொதிச்சு குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சா. மத்த 3 சகோதரிகளும் அவளை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா ஜுரம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. எல்லாரும் கவலைப்பட்டாங்க. உடனே டாக்டர் வர சொல்லணும். ஆனா பீஸ் கொடுக்கணுமே, பணத்துக்கு என்ன பண்றது? நம்ம கிட்டதான் பணமே இல்லையே. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அதெல்லாம் பத்தாது. பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். நான் போய் டாக்டர் வர சொல்றேன். ஆனா அவரோட பீஸ். முதல்ல இவளுக்கு ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம். பனி விழுந்துகிட்டே இருந்தது. ஜோ வேகமா ஓடி போய் டாக்டர் இருக்கிற இடத்த அடைஞ்சா. அவங்களோட சிச்சுவேஷனை அவ எடுத்து சொன்னா. டாக்டரும் ரொம்ப அவசரமா கிளம்பி வந்தாரு. நான் இவளை பரிசோதனை பண்ணிட்டேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இவளுக்கு சாதாரண காய்ச்சல் தான், சீக்கிரமாவே குணமாயிடும். ஓ, நல்ல வேலை டாக்டர் அங்கிள். ஆனா என்ன ஆனா? அது வந்து என்னன்னு சொல்லுங்க, ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? சார், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட பணம்
பணம் இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? அதுதான் விஷயம்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன், அது என் கடமை. உங்க பேரண்ட்ஸ் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நான் அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர் அங்கிள். டாக்டர் பெத்துக்கு சில மெடிசின்ஸ கொடுத்தாரு. சகோதரிகள் அவளை நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவ கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிச்சா. ஆனா தன்னோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்மா. நீங்க எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் வாங்கம்மா. நான் உங்களை பார்க்கணும். ப்ளீஸ் வாங்கம்மா. பெத், அழாத ப்ளீஸ். சீக்கிரம் வந்துருவாங்க. நீ முதல்ல குணமாகணும். அம்மாக்கு லெட்டர் எழுதலாம். ஆமா ஆமா. சீக்கிரமா அம்மா வந்துருவாங்க. சரியா அந்த நேரத்துல அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க. எல்லாரும் அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மம்மி, ஓ மம்மி, ஓ வந்துட்டீங்களா? ஓ குழந்தைங்களா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? பெத்துக்கும் அவங்க அம்மாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமே கவலைப்படாதம்மா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அவளுக்கு உடம்பு சீக்கிரமா குணமாயிடுச்சு. வின்டர் சீசன் வந்தப்போ பெத் குடும்பத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டா. அம்மா, அப்பா எப்ப வீட்டுக்கு வருவாரு? அவருக்கு ரொம்ப மோசமா அடிபட்டு இருக்கு. அவர் கால்கள்ல ஒண்ணு உடைஞ்சு போயிருக்கு. ஆனா இப்போ அவர் ஆபத்தை கடந்துட்டாரு. அவரு எப்ப வேணாலும் இங்க வரலாம். நாங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றோம். தெரியும் டியர், யாரும் இந்த அளவுக்கு கஷ்டத்தை வாழ்க்கையில அனுபவிக்க கூடாது. அப்படி சொல்லாதீங்கம்மா. டைம் தான் பெஸ்ட் டீச்சர். நல்ல பாடத்தை சரியான நேரத்துல நமக்கு கத்து கொடுக்கும். அதுதான் நமக்கு வெற்றியும் கொடுக்கும். ஓ, ரொம்ப சரியா சொன்னம்மா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் வந்தது. அம்மாவும் மெக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீய ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. குட்டி எமிக்கு புதிய கிஃப்ட் வேணும்னு ஆசைப்பட்டா. சாண்டா கிட்ட இருந்து எனக்கு புதிய Dress வேணும். நான் ஆசைப்பட்ட பையன் எனக்கு கிடைக்கணும். எனக்கு ஒரு பெரிய பியானோ வேணும். உனக்கு என்ன ஆசைமே? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப அருமையா சொன்னம்மா. கிறிஸ்மஸ் அதுவுமா எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஆசை எதுவுமே நிறைவேறல. ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க. ஆனா அத பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறது கூட அவங்க கிட்ட பணம் இல்ல. அந்த நேரத்துல யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஓ, அது யாரா இருக்கும்? யாரது? யாரது? வேண்டாம் ஏமி, கொஞ்சம் இரு. காத்துல கதவு தானா திறந்தது. அப்ப அவங்களோட அப்பா வெளியில நிக்கிறத பார்த்தாங்க. பசங்க எல்லாரும் அவங்கள நோக்கி ஓடி வந்தாங்க. ஓ என் செல்ல குட்டிகளா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். எங்களுக்கு கிடைச்சதுலயே இதுதான் பெஸ்ட் கிறிஸ்மஸ்னு நினைக்கிறோம். தேங்க் யூ சாண்டா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க அப்பா திரும்பி வந்ததை பார்த்ததும் ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷப்பட்டாங்க. கிறிஸ்மஸ் அவங்க கொண்டாடினாங்க.